ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு ஃப்ரைடே மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்காக மூவ் ஆகுமா இல்லை ப்ரீமியம் டீகே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, எப்படி ஒரு ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா இதுவும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சேனலை புதுசாக பார்க்க வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே நான் கொஞ்சம் சரியாக ஆக்டிவாக இல்லை. லாஸ்ட் 2 days பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தனால டெலிகிராமில் எந்த அப்டேஷனும் கொடுக்கல. பட் ஷார்ட்ஸ் மூலிமா சில நாள் லெவல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கோம். ப்ரீவியஸாகவே 1 week முன்னாடியே நம்ம என்ன லெவல்ஸுங்கிறது கிளியராக கொடுத்துருந்தோம். அப்சைடில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 25,740 25,840 வரைக்கும் போகலாம். இமிடியேட்டாக சப்போர்ட் எடுக்கிற இடம்லாம் பார்த்தீங்கன்னா 25,520 450 376 மார்க்கெட் கரெக்டாக அந்த லெவலில் ரியாக்ட் ஆயிருக்கு. நிறைய பேர் என்னென்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் லெவல்ஸ் கொடுக்கும்போது என்னென்னா அந்த இடத்துல வரும்போது கால் எடுக்கலாமா புட் எடுக்கலாம்னு அந்த டைமில் நம்ம அங்கே சப்போர்ட் எடுக்குதா ப்ளஸ் ஓஏ சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம எல்லாமே கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுக்கணுமே ஒழிஞ்சு அந்த இடத்துல வந்தால் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. என்ன ரியாக்ட்னா அங்கேருந்து வந்தால் சப்போர்ட் எடுத்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக பாசிபிலிட்டி இருக்குது. அந்த இடம் பிரேக் ஆச்சுன்னா திருப்பி ரெசிஸ்டன்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டிலையும் சரி கிளியராக பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கொடுத்துருக்க லெவல்ஸில் தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டே இருந்திருக்கு. கிளியராக அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆயிருக்கு. இப்போ இந்த வீக் ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. லோயரை கட்டாகி போகும்போது ட்ரெண்டிங் மூவ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது என்றைக்கு வேணால் நடக்கலாம். அது இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூலை பேட்சுக்கான ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கோம். வர மண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிலபஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஈவினிங் 8 to 9:30 பேட்சஸ் இருக்குது. லைவ் ட்ரேடிங் செக்ஷன் உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சு ஒரு 1 week இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளாஸஸோட ரெக்கார்டட் வந்து லைஃப் டைம் ஆக்சஸ் ரெக்கார்டட் இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பண்ணுங்கள். இன்னும் ஒரே ஸ்லாட் இருக்குது. லாஸ்ட் ஸ்லாட் ஜாயின் பண்ணுறவங்க 1 or 2 days ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம். இன்றைக்கான எஃப்ஐ டேட்டாஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கில் இருக்காங்க. 1481 கோடி செல்லிங்கில் இருக்காங்க. டிஐஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1333 கோடி பையிங்கில் இருக்காங்க. இது வந்து கேஷ் மார்க்கெட் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஐஐஸ் இந்த ஜூலை ஸ்டார்டிங் சீரியஸில் இருந்தே ஒரு 1000 to 1500 crores ரேஞ்சில் கண்டினியூஸ் டெய்லி செல்லிங்கில் இருக்காங்க. அதை நம்ம ரிமைண்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நாஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.8% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. S&P 500 0.7% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 0.69% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்னைக்கு எக்ஸ்பைரியோட க்ளோசிங் ப்ரைஸ் வந்து கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 50 points பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு ஃப்ளாட் இல்லைனா ஸ்லைட் பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியில் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்படின்னா 25,500 கால் ஆப்ஷன் ரேட்டிங் அதிகமாக இருக்குது கம்பேர் வித் புட் ரைட். ஃபாலோட் பை 600 700 26,000 எல்லாமே கால் ரேட் ஓரளவுக்கு இருக்குது. புட் ரைட் பார்த்தீங்க அப்படின்னா 25,500 விட்டால் டைரெக்டாக 25,000 தான் இருக்குது. ஃபாலோட் பை புட் ரைட் வந்து பெரிய லெவலில் இல்லை. கம்பேர் வித் கால் ரேட்டோட புட் ரைட் கம்மியாக இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன சொல்ல வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து கன்சால்டேட் வித் நெகட்டிவ் பயாஸில் இருக்கலாங்கிறது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சொல்ல வருது. பட் இது வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கனால அது நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 1 hour எப்படி ரேட்டிங் ஆகுறாங்க, புட் ரேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்களா கால் ரேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறாங்களா பார்த்து தான் மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதனால் ஃப்ரைடே எடுத்தோடனே நம்மளுக்கு 6-7 hours ட்ரேடிங் டைம் இருக்குது. எடுத்தோடனே மார்னிங்கே வந்து ட்ரேடு ஸ்கேல்ப் ட்ரேடு மொமெண்டம் ட்ரேடு எதுவும் எடுத்தோன்னே பண்ணாதீங்க. ஏன்னா ரைட்டிங் இருக்கும்போது கிளியராக ஒரு டைரக்ஷன் பிடிச்சி பண்ணும்போது 40 to 50 points கேட்ச் பண்ணலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நாளைக்கு ஃபஸ்ட்டு 1 hour எப்படி ரைட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கிறது தான் அட்வைசபிள். இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா 12.50 பிலோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நார்மலாக என்ன ப்ரீமியம் இருக்குமோ அந்த ப்ரீமியம் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஃப்ரைடே நிஃப்டிக்கு அட் த மணி ப்ரீமியம் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 320 இருக்கணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் அதே தான் இருக்குது. அதனால் ப்ரீமியம் கரெக்டாக இருக்குது. இப்போ க்ளோசிங் மார்க்கெட் க்ளோசிங் வச்சது 25,400 25,400 கால் ரேட் புட் ரேட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 300 to 320 points கரெக்டாக இருக்குது. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் கரெக்டாக மொமெண்டம் நடக்கும். ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் கரெக்டாக போட்டிங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நிஃப்டியில் இதை டெலீட் பண்ணிடலாம். நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் இந்த வீக் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் பிரேக் அவுட் லெவலில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. டவுன் சைடில் 25,255 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அந்த லெவலை டெசசிவாக பிரேக் டவுன் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணால் தான்
எகைன் டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைனா அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. அப் சைடில் பார்த்தீங்கன்னா 25,620 இம்பார்ட்டண்ட். ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை, ஒரு லோ, ஒரு லோயர் ஹை, எகைன் லோயர் லோ, எகைன் லோயர் லோ, லோயர் ஹையில் இருக்குது. இப்போது இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா இந்த லோயர் ஹையை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு 25,620 to 640 லெவலில் டெசசிவாக பிரேக் அவுட் பண்ணிவிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்திங்கன்னா டைரெக்டாக 25,740 25,840க்கு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் ட்ரேடாக அமையும். அதனால் இந்த வாரம் அந்த மாதிரி நடந்தால் அந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. அப் சைடில் 540 பிவோட்டாக ஒர்க் ஆகும். 25,620 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 25,740 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 25,845 ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ். இமிடியேட் சப்போர்ட் ஆக்ட் ஆக போகிற வந்து 25,488, நெக்ஸ்ட்டு 25,380, 25,320 சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ப்ளூ கலரில் ஒரு லைன் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன். 25,555 அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். அந்த ஏரியாவில் வரும்போது ட்ரேடை வந்து பார்த்து ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஸ்ட்ரக்சரில் இந்த ஃபாலிங் வெஜ் பேட்டர்ன் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட, இந்த ஃபாலிங் வெஜ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் கூட இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து பிரேக் நோட்டு இப்படி பிரேக் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் இந்த வாரம் அந்த மாதிரி பிரேக் அவுட் நடந்தால் பார்த்துக்கோங்க. லெவல்ஸை நிஃப்டியில் மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன அந்த 25,620 பிரேக் ஆகுதா இல்லை 380 பிரேக் ஆகுதான்னு பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இன்ட்ராடேயில் ஃபஸ்ட்டு 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா லிமிடெட் ட்ரேட் வச்சு பண்ணுங்கள். 1 ஹவருக்கு அப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்னு பார்த்துட்டு எது இமிடியேட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிருக்கும் அந்த சப்போர்ட் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும். மார்க்கெட் செல் ஆன் ரைஸில் வந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து புல் பேக் எடுக்கும்போது தான் புட் ஆப்ஷன் எடுக்கணுமே ஒழிஞ்சு பிரேக் ஆகும் புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் சைடு ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 57,500, 58,000ல் கால் ரேட் நல்லா இருக்குது. 57,000ல் ஸ்டேடல் ஆல்மோஸ்ட் ஸ்டேடல் இருக்குது. கம்பேர் வித் கால் ரேட்டோட புட் ரேட் ஜாஸ்தியாக இருக்குது. 56,000ல் ஹெவி புட் ரேட் இருக்குது. ரேஞ்ச் பவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2,000 பாயிண்ட்ஸ்க்குள்ளே இந்த மந்த்துக்குள்ளே ட்ரேட் ஆகிற மாதிரி ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலில் பிரேக் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸை கண்டிப்பாக டச் பண்ணணும். அதே மாதிரி இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட்டை டச் பண்ணணும். இப்போ இனிமேல் பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் நான் லெவல்ஸ் நாளைக்கு மார்னிங் அனுப்புகிறேன். இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியில் பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் நல்லா ஒரு சின்ன ஒரு டபுள் டாப் மாதிரி உங்களுக்கு கிரியேஷன் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சைடு 57,600 ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஏன்னா இங்கே வந்து பேரிஸ் ஆர்டர் பிளாக் இருக்குது. எஸ்எம்சி கான்செப்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா பேரிஸ் ஆர்டர் பிளாக் அங்கேருந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆகுது. இமீடியட்டாக சப்போர்ட் எங்கே எடுக்கும்னு கேட்டிங்கன்னா 56,511ல் சப்போர்ட் எடுக்கும். நெக்ஸ்ட்டு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ்ஜில் இருக்கனால இந்த ஃபாலிங் வெஜ் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் வந்துட்டுருக்கு. இப்படி வரும்போது சப்போர்ட்லேருந்து எகெயின் பிரேக் ஆகி போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் செல் ஆன் ரைஸில் வரும்போது சின்ன புட் ஆப்ஷன் சைடில் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம். இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் 56,500, 56,260 இது வந்து இம்பார்ட்டன்ட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த மாதிரி இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா உடனே கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை அது இல்லாமல் இன்கேஸ் இங்கே வராமல் எங்கே கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணணும். இந்த லெவல் 57,200 பிரேக் அவுட் பண்ணும்போது திருப்பி ரீடெஸ்ட் பண்ணால் கூட என்ட்ரி எடுத்திங்கன்னா திருப்பி ஒரு ஐ ஃபார்மேஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி. இந்த மாதிரி வரும்போது கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த மாதிரி கீழே வந்து சப்போர்ட் எடுக்கும்போது ஒரு கால் ஆப்ஷன் ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் எப்போ ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபால் ஆகுது அப்படின்னா திருப்பி ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் புட் என்ட்ரி கொடுக்கணும், எகைன் ஃபால் ஆகணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்னில் இருக்க ஃபாலோயிங் விச் பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக பேங்க் நிஃப்டிலே ட்ரேட் பண்ணணும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று வந்து பாசிட்டிவில் இருக்கும், ஒன்று நெகட்டிவில் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். சம்டைம்ஸ் பேங்கிங் ஸ்டாக்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும், நிஃப்டி கூட சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும், பட் பேங்க் ஸ்டாக் நல்லா பறக்கும். பேங்கிங் எல்லாம் விழுந்துட்டு இருக்கும்போது ஐடி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கும். நிஃப்டி வந்து கன்சல்டேட் வித் பாசிட்டிவ் பேஸ் இல்லை கன்சல்டேட் நெகட்டிவ் பேஸில் இருப்போம். பேங்க் நிஃப்டி பாட்டு கீழே வந்து வருவோம். அதனால் பேங்க் நிஃப்டி எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பேங்க் நிஃப்டியை செப்பரேட்டாக பார்த்து ஒன் டே ஒன் ட்ரேட் ஒன் இண்டெக்ஸ் அந்த மாதிரி ஒரு இண்டெக்ஸை ஃபாலோ பண்ணால் தான் பேங்க் நிஃப்டியில் ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டியில் ஒரு 10ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம்லாம் கம்மியாயிரும், ட்ரேட் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக ஒரு சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பேங்க் நிஃப்டியில் 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும். எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணணும் அப்படின்னா
0.5650 டெல்டா 505152. இப்போ நீங்கள் தண்ணி யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணுங்கள், பேங்க் நிஃப்டியில் போயிட்டு ஆப்ஷன் செயினில் போய் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே சைடில் டெல்டா வேல்யூ இருக்கும். டெல்டா வேல்யூ வந்து 0.5 டெல்டா வேல்யூவிலே ட்ரேட் பண்ணலாம். 0.5 0.55 அந்த மாதிரி இருக்க டெல்டா வேல்யூவில் ட்ரேட் பண்ண பாருங்கள். நாளைக்கு மார்னிங் வந்து பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.